ஓம் சிவாய நம. கடகராசி. ஸோ ஒரு கடகராசிக்காரங்களுக்கு கர்ம பாதிப்பு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து பாதிக்கும் அப்படின்னா, மேஜரான விஷயம் எமோஷ்னலாக நிறைய பேர்கிட்ட அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. அதுதாங்க அவங்களோட மிகப்பெரிய ஒரு மைனஸு. ஸோ கடகராசி பொறுத்த வரைக்கும் பாசம், அன்பு இதுக்கு தான் அதிகமாக இயங்குமே தவிர பணம் காசுக்காகலாம் கணக்கு ஒரு நாளும் இயங்கா அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக ஒருத்தவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக கனெக்ட் ஆகிறாங்களோ அதுக்கு சமமான வலியும் வேதனையும் கடகம் அனுபவிக்கும். ஸோ இதனால தான் வந்து அவங்களோட நிறைய வேலைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. எதுனா இந்த மாதிரி கடகராசிக்காரங்க எமோஷனல் வீக்கராக இருக்கும் பட்சத்தில் தான். எப்பவுமே வந்து அன்பு, பாசம் இதெல்லாம் தேவைதான், வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அது மட்டுமே வச்சுட்டு வாழ முடியாது இல்லையா? உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த மாதிரியான எமோஷனல் வீக்கராக இருக்கிறது தான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்களோட எமோஷனல் வீக்கரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் நிறைய அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்க லைஃப்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாலே போதுங்க, அவங்க வாழ்க்கையில முன்னோக்கி சென்று விடுவார்கள். ஸோ கடகராசிக்காரர்கள் உங்களுடைய இந்த எமோஷனல் வீக்கை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை அதிகமாக வணங்க வேண்டும்.